பாருமா மீனாட்சி, அவன் கல்யாணத்துக்கு பண்ண செலவு, அவனை ஃபாரினுக்கு அனுப்பின செலவு எல்லாத்தையும் இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். உன் பூச்ச வந்தாலும் இந்த லிஸ்ட்டை கொடுத்து எங்களுக்கு வர வேண்டிய காசை உடனே செட்டில் பண்ண சொல்லு. அவ்வளவுதான். ஆனந்தி மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம மேல கோவத்துல இருக்காங்க. இந்த நிலைமையில நாம அங்க போறது எனக்கு சரின்னு படல. அவங்க வீட்டு கடையில அவங்க வேலை கத்துக்கிறது அனுபவம். ஆனா வீட்டு மாப்பிள்ளையா இருக்கிறனா அந்த மாதிரிலாம் இருந்தா அது எனக்கு அவமானம். சொல்லுங்க மாப்பிள்ள, உங்க அப்பா ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? அவர்தான் பெத்த பிள்ளைகிட்டே கணக்கு பாக்குறாருன்னா அதுக்கு நீங்களே என்கிட்ட விளக்கம் கேக்குறீங்களா? இது பாருங்க மாப்பிள்ள, உங்க அப்பா உங்களை பெத்து வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பி அது சரி வராதனால உங்களை திருப்பி கூப்பிட்ட ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு காசு அனுப்பின வர அவர் கணக்கு பார்க்கலாம். ஆனா ஊருக்கு வந்த நீங்க அவங்கள பார்க்காம நேர இங்க வந்தப்பதானே அவர் கோவப்பட்டாரு. தன்னை பத்தி கவலைப்படாத ஒரு புள்ளைக்கு தாயேன் கஷ்டப்படணும்னு உங்க அப்பா கேக்குறதுல நியாயம் இருக்கு. அண்ணன், ஊர்ல அவர் மட்டும் தான் புள்ளைய பெத்து வளர்த்தாரா? இது பெத்தவங்க கடமை. இதுக்கு கணக்கு பார்த்தா அவங்க பெத்தவங்களே இல்ல, வியாபாரின்னு அர்த்தம். பெத்தவங்க கணக்கு பார்த்தா அது வியாபாரம் நினைக்கிறேன். பெத்தவங்கள கண்டுக்காத பிள்ளைக்கு என்ன பேருமா? இத்தனை வருஷமா வளர்த்து ஆளாக்குனவங்களையே ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டுடுறீங்க. உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து வர்றப்பதான் உங்க எல்லாருக்கும் இது புரியும். இது எங்க அப்பாவுக்கும் எனக்கு உள்ள பிரச்சனை. இதுல யாரும் தலையிட வேண்டாம். உங்க அப்பா வந்து இந்த பிரச்சனையை உங்ககிட்ட பேசிருந்தா மத்தவங்க எல்லாம் தலையிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா உங்க அப்பா ஒரு லிஸ்ட கொடுத்து மாமா கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அதான் எங்க பிரச்சனை. அவர் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டாரு. கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியா போயிடும். மத்தவங்க இதை ஒன்னும் பெருசுப்படுத்த வேண்டாம். இதை பாருங்க மாப்பிள்ள, உங்க அப்பா கல்யாணத்துக்கு பிறகு உங்களுக்கு பண்ண செலவுகளுக்கு கணக்கு கொடுத்திருக்காரு. இதை பார்த்தா பல லட்சங்கள் வருது. அதை கொடுக்கறது நியாயம்தான். அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு சம்பாதிச்சு சோறு போட்டு அவங்கள கவனிச்சிட்டு இருந்தா நீங்க இப்படி சொல்றதுல நியாயம் இருக்கு. இவ்வளவு செஞ்ச அப்பா அம்மாவுக்கு பதிலுக்கு 10 பைசாவுக்கு நீங்க செய்யலைன்னா என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? இத பாருங்க, நியாயமா பார்க்க போனா அவருக்கு நீங்க இந்த பணத்தை கொடுக்கணும். உங்களுக்கு கிடைக்க போற பங்குல இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்து அவருக்கு நீங்க இதை கொடுத்தே ஆகணும். ஆனா இதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதை நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன். ஆனா கண்டிப்பா இந்த பணத்தை நான் அவர்கிட்ட கொடுத்துருவேன். நான் தான் கொடுக்க வேண்டாம்னு சொல்றேன்ல. மாப்பிள்ள, அவர் என்கிட்ட தானே கேட்கிறாரு, உங்ககிட்ட இல்லையே. நான் கண்டிப்பா கொடுப்பேன். இப்ப நீங்க கடைக்கு கிளம்பலாம். கிளம்புங்க மாப்பிள்ள. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. ஏங்க, சம்மந்தி வீட்ல இருந்து வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்குமா. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நல்லா இருக்கோங்க. யாரு சம்பந்தியா? ஆமா சம்பந்தி. வந்துட்டாங்களா? சம்பந்தி வாங்க வாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இல்ல, இப்பதான் வந்தோம். ஏண்டி நீ முதல்ல சொல்லக்கூடாது? நீ வாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க. நீ ஏடா நின்னுட்டு இருக்க? வாடா வந்து உட்காருடா. ஏடா மாப்பிள்ள உட்காருடா. ரொம்ப அடக்கமான பையன். நீ ஏடா நிக்கிற? நீ உட்காரு. சரிப்பா. அப்புறம் என்னடி நீ நின்னுட்டே இருக்க? ஓ, அவங்க குடிக்க ஏதாவது கொண்டு வா போ.
இல்ல பரவாயில்லைங்க. நீ போடி. அப்புறம் என்ன விஷயம்? திடீர்னு ஃபோன் பண்ணி பேசணும்னு வர சொல்லியிருந்தீங்களே. எல்லாம் கல்யாண விஷயம்தான், வேற என்ன? நாங்களே பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நீங்களே எங்களை கூப்பிட்டு அனுப்பிட்டீங்க. கீதா கிட்ட பேசியும் அவ படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு சொல்றா. இன்னும் 6 மாசம் ஆகும். இந்த பாருங்க, பொம்பளை பிள்ளையில படிக்க விட்டா அது வாட்டுக்கு படிச்சுட்டே தான் இருக்குங்க. 6 மாசம் போகட்டும், 1 வருஷம் போகட்டும், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படித்தான் சொல்லுங்க. நாம பாட்டுக்கு சட்டை போட்டு எல்லாத்தையும் முடிக்க வேண்டியதுதான், அதுக்கப்புறம் படிச்சுட்டு போகுதுங்க. நான் எதுக்கு உங்களை வர சொன்னேன்னா, ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயார்த்தம் பண்ணி மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிடணும் அன்னைக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணா அது கல்யாணம் மாதிரி ஆயிடுமே. ஆமா, அதுக்காக தான் சொல்றேன், கல்யாணம் மாதிரி தான் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஐயோ, அவ நிச்சயதார்த்தத்துக்கே படிப்பு முடியட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப போய் அவகிட்ட ரிஜிஸ்டர் மேரேஜ் அது இதுன்னு சொன்னா அவ நிச்சயமா ஒத்துக்கவே மாட்டா. ஆமாங்க, அவ எல்லாத்திலையும் பிடிவாதம் பிடிக்கிறவ. அன்னைக்கு நீங்க பொண்ணு பார்க்க வந்தப்பவே அவ ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயங்க. இப்ப போய் இந்த விஷயத்தை சொன்னா அவ என்ன செய்வானே தெரியாதுங்க. நீங்க கீதா நீங்க பெத்த பொண்ணு தானே, நீங்க சொன்னா அவ கேட்க மாட்டாளா? அப்படி இல்லம்மா, என் பையன் சுரேஷ் இருக்கானே, அவன் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படின்னு இருப்பான். ஆனா கீதா இருக்காளே, அவ அப்படி கிடையாது, ரொம்ப நேர்மையானவ. அவ என்ன நினைக்கிறாளோ அதைத்தான் அவ சொல்லுவா. இப்ப கூட பாருங்க, நாங்க இங்க வரணும்னு தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளையோட சர்டிபிகேட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சிருக்கா. அதுக்கே நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்க, அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் சீக்கிரமா முடிக்கணுங்கிறேன் நானே. இல்லைங்க, நாளைக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா சும்மா இருக்க மாட்டா, ரொம்ப கோவப்படுவா, ரொம்ப வருத்தப்படுவா. என்ன நீங்க கோவப்படுவா வருத்தப்படுவா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பெத்தவங்களுக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டதுன்னு? என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பாருங்க, இந்த காலத்து பொம்பளை பிள்ளை எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாளுங்க. எல்லாம் ரூல்ஸ் பேசுது, அது இது இஷ்டத்துக்கு, அது இஷ்டத்துக்கு எல்லாமே நடக்கணும்னு நினைக்குதுங்க. என்னத்தை பண்ண சொல்றீங்க? இந்த என் பிள்ளைகளை பாருங்க, பெத்தவங்களுக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுத்துட்டு இருக்கானுங்க. அந்த அடக்க வேண்டாமா? இல்ல, என் பொண்ணு கொஞ்சம் படிச்சிருக்கா. படிச்சிருந்தா நல்லா படிக்கட்டுமே, அதுக்காக பெத்தவங்க பேச்ச கேட்க கூடாதுன்னு இருக்கா? இந்த பாருங்க, நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கூடிய சீக்கிரமே நிச்சயார்த்தம் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்தே ஆகணும். சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க. ஆமா, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். கீதா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு நீங்க பேசிக்கோங்க சார். ஆனா பாருங்க, காலகாலத்துல எல்லாமே நடந்து ஆகணும், அதுதான் எனக்கு வேணும். இல்லைங்க, படிப்பு விஷயத்துல அவளுக்கு கொஞ்சம் யோசனை இருக்கு போல இருக்கு. அடிக்கடி அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா. எங்களுக்கு அதை பத்தியெல்லாம் ஒன்றும் தெரியல, கேட்டு சொல்றோம்னு சொல்லி நாங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இருக்கிறது பத்தாதுன்னு உங்க பையன் லா காலேஜில் படிக்கிறான்னு சொல்லி உங்க பொண்ணு பொய் சொல்லியிருக்கா. அதை பத்தி கேட்டு எங்களை குழஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம உங்க மருமக கிட்ட 2-3 தடவை ஃபோன் பண்ணி பேசியிருக்கா. ஆமா பேசினா, என்கிட்ட கூட கேட்டா, நான் அவளை சமாளிச்சிட்டேன். அதான் இந்த பாருங்க, அதான் இதெல்லாம் இழுக்காதீங்க. இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகணும் தான் நிச்சயத்தை சீக்கிரம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடணுங்கிறனா. அவ ஆசைப்பட்டபடி படிக்கட்டும், என்னென்ன படிக்க நினைக்கிறாளோ படிக்கட்டும், அதுக்கப்புறம் கிராண்டா ஊரை கூட்டு கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். இந்த பாருங்க, போய் ஜோசியரை பாருங்க, நல்ல நாளா பாருங்க, அடுத்தடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். சரி, குடிங்க, காபியை குடிங்க. சரிங்க, நாங்க அப்போ கிளம்புறோம். சரி, போயெல்லாம் நல்ல விதமா பேசி எனக்கு நல்ல தகவலாக சீக்கிரம் சொல்லுங்க. அப்புறம் இந்த சர்டிபிகேட் விஷயம் நீங்க கவலைப்படாதீங்க. அவ கேட்டா சித்ரா வாட்ஸ்அப்ல அனுப்பி வைப்பான்னு சொல்லிடுங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வரங்க வரங்க, வரோம் மாப்ள. வாங்க. என்னடா எதுக்கு எடுத்தாலும் அவ கோபப்படுவா, அவ வருத்தப்படுவா, என்னமோ அவ பக்கத்து வீட்டுக்காரன் பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கான். இவன் என்ன அவ அப்பந்தானா? முட்டாப்பே பேசுறான் பாரு. ஒன்னாலதான்டா விளக்கல், ஒன்னாலதான்டா உனக்கு பொண்ணு கிடைக்காத கொடுமைக்கு நான் ஆளாக வேண்டியது, அவமானப்பட வேண்டியது எல்லாம் என் தலையெழுத்துடா. நான் என்னப்பா பண்ணேன்? நீ ஒண்ணுமே பண்ணி தொலைடா. பண்ணி தொலைஞ்சிருந்தா தான் நல்லா இருக்குமே பின்னாக்கு. விளக்கண்ண நீ படிச்சு தொலைஞ்சிருந்தா இந்த இளவுலாம் வந்திருக்குமா? எனக்கு எல்லாம் கேடுடா, வெக்க கேடுடா. போ போ பண்ணுங்க, பெரிய நடந்து போறான் பா ஸ்டேயிலா.
நீ ஏன்டா இங்க நிக்க? நீ போடா. ஓ ஸ்டைலா போறாராம், பெரிய நட மாப்பிள்ளை ஆயிட்டான். அப்படி இப்படி என்னமோ படிச்சோ மாதிரி எல்லாம் படிப்புல காமிச்சிருக்கணும் இந்த ஸ்டைல் எல்லாம். சர்டிஃபிகேட்டா? எந்த சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்க நானு? இந்த பயிலும் படிச்ச தொலைல, அந்த பயிலும் படிச்ச தொலைல. சர்டிஃபிகேட் இல்லாத உன்னை கேட்டா நான் எங்கடா போவேன்? சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட். உமா, உங்க அண்ணன் கிட்ட சொல்லி ஒரு 25,000 ரூபாய் பணம் வாங்கி கொடு. அத சுப்பிரமணியத்துக்கிட்ட சொல்ல சொல்லு. அந்த ஆளு என்னமோ தான் முதலாளி மாதிரி நீலாம் கேட்ட கொடுக்க முடியாது. சிவன்யா நான் ஐயா சொன்னதான் கொடுக்க முடியாதுன்னு அதிகாரமா பேசுறாரு. அசிங்கமா இருக்கு. உங்க அண்ணன் கிட்ட சொல்லி பணத்தை ஏற்பாடு பண்ணு. கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. எங்க நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி உங்க அண்ணன் கிட்ட 25,000 ரூபாய் பணம் கேளுன்னு சொல்றீங்க. என்னங்க இது? எதுக்கு இப்ப உங்களுக்கு அவ்வளவு பணம்? எனக்கு தேவைப்படுது. நிறைய செலவு இருக்கு. 25,000க்கு என்னங்க செலவு இருக்கு? இருக்கு. எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், போன் சரியில்லை, வேற போன் வாங்கணும், எல்லாத்துக்கும் தேவைப்படுது. ஏங்க நம்ம இப்ப இருக்கிற நிலைமைக்கு இந்த செலவுலாம் நம்மளுக்கு தேவைதானா? அவங்க கிட்ட எந்த உரிமை இல்லைன்னா எப்படி நான் பணம் கேட்பேன் சொல்லுங்க? கடையில வேலை பாக்குறேன்ல, அதுக்கு என்ன சம்பளம் சொல்ல சொல்லு முதல்ல. அண்ணா அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் வச்சிருப்பாரு. நமக்கு தேவைப்படும் போது குடும்ப செலவுக்கு அப்படி இப்படின்னு தருவாரு. எனக்கு இப்போ தேவைப்படுது, போய் கேட்டு வாங்கிட்டு வா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? மரியாதையே இல்லாம போச்சு. போ போய் உங்க அண்ணன் கிட்ட பணம் கொடுக்க சொல்லு. என்னங்க கஷ்டம் இப்ப உங்களுக்கு? அப்பப்போ என்கிட்ட பணம் கேட்டு வாங்கிட்டு தானே போறீங்க, நானும் கொடுத்துட்டு தானே இருக்கேன். இப்ப என்னமோ திடீர்னு வந்து 25,000 ரூபாய் வேணும்னு சொல்றீங்க. எதுக்குன்னு கேட்டா ட்ரெஸ் வாங்கணும், போன் வாங்கணும்னு ஏதேதோ சொல்றீங்க. ஏங்க உங்ககிட்ட ட்ரெஸ்ஸா இல்ல, இப்ப இருக்கிற போனையும் ட்ரெஸ்ஸையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தானே? ஹேய், என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்லில நீ பேசாத. ஏற்கனவே அட்ஜஸ்ட் பண்ணிதான் நான் இங்க அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு பணம் தேவைனா தேவைதான், அவ்வளவுதான். அந்த கடையில நானும் ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்கேன். அதுக்காக டெய்லி ஒரு அமௌண்ட் கொடுக்க சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, அண்ணன் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சம்பளமா கொடுப்பாரு. அவசரப்பட்டு இப்ப எதையும் கேட்க வேண்டாம். அப்படியே உரிமையா சம்பளத்தை கேட்கறதா இருந்தா கூட இன்னும் நீங்க கடையில சேர்ந்து 1 மாசம் கூட முழுசா ஆகல. கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். அதை விட்டுட்டு இப்ப போய் கேட்கறது சரியில்லை. ஹேய், என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா என்ன அடிமையாக்கணும்னு பிளான் பண்றீங்களா? எங்க அப்பா லிஸ்ட் போட்டு கொடுத்தா அந்த காசை கொடுக்குறேன்னு உங்க அண்ணனுக்கு சொன்னாரு. நான் தான் சொல்றேன்ல, அவர் ஏதோ கோவத்துல சொன்னாரு அது காசை கொடுக்க வேணான்னு. அப்புறம் என் பேச்சுக்கு என்ன மரியாதை? எனக்கு இப்போ 25,000 ரூபாய் பணம் வேணும். சும்மா உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் பிச்சைக்கார மாதிரி கையேந்திட்டு இருக்க முடியாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், அப்பதான் சரியா வரும். உங்க அண்ணன் கிட்ட இதுக்கெல்லாம் சம்மதம் சொல்ல சொல்லு. இல்லனா என்ன ஆளை விட்டுருங்க. அப்ப நான் திரும்பவும் ஃபாரின்க்கே போய் ஒரு வழியை பாத்துக்கிறேன். ஆமா, ஃபாரின்ல உங்க அண்ணன் தம்பிங்களா 4-5 கம்பெனி கட்டி விட்டுருக்காங்க. நீங்க அங்க போய் வேலை செஞ்சு கோடி கோடியா சம்பாதிச்சு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. ஏங்க ஏங்க இப்படி வெறுப்பேத்தி பாக்குறீங்க? சும்மா மரியாதை இல்ல ஏன் இப்படி குதிக்கிறீங்க? ஃபாரின் போய் ரிட்டர்ன் வர காசு இல்லாம உங்க தங்கச்சி பானு தயவுல இங்க வந்திருக்கீங்க. அது ரொம்ப மரியாதையா? அது மட்டும் இல்ல, உங்க வீட்ல வேலை பாக்குறாள இந்த சின்ன பொண்ணு, அவ கூட நம்மள ரொம்ப கேவலமா பேசுற அளவுக்கு நம்ம நிலைமை நாரி போய் கிடக்கு. அது ரொம்ப மரியாதையா உங்களுக்கு? முதல்ல வேலைய உருப்படியா கத்துக்கோங்க, அப்புறம் காசை உரிமையா எங்க அண்ணன் கிட்ட கேட்கலாம். என்னடி பேசுற? என்னடி ஓ பேச்சு கேட்டு நீ சொல்றபடி நானும் நடந்தா நீ மேல மேல ஓவரா பேசிட்டு இருக்க. எந்த வேலை கத்துக்கணும் நான் இப்போ? அந்த கடையில ஸ்டாக் என்றது, கஸ்டமர் வந்தா காஃபி டீ குடுக்கிறது, இந்த மாதிரி எடுபடி வேலையெல்லாம் நான் செய்யணுமா? இதுக்குதான் என்ன ஃபாரின்ல இருந்து வர சொன்னியா?
எனக்கு இப்ப பணம் வேணும். உங்க அண்ணன் கிட்ட இருந்து வாங்கி கொடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சார் சார் வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன நீங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல அப்பா ஃபோன் பண்ணி வர சொல்லி இருந்தாரு. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. காஃபி டீ ஏதாவது வேணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சார் இருக்கார்ல? இருக்காரு. வாங்க சேதுராமன். என்ன சேதுராமன் சார், என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எப்படி இருக்கீங்க? இருக்க சார். உட்காருங்க. அப்புறம் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். உங்க பையன் வெளிநாட்டுலேருந்து வந்து நேரா உங்க வீட்டுக்கு வராம அப்படியே மாமியார் வீட்டுக்கு போயிட்டானாமே. நீங்க போய் கூப்பிட்டுமே பெரிய பிரச்சனை ஆகி போச்சாமே. எல்லாம் கேள்விப்பட்டேன். லிஸ்ட் போட்டு கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டான்ல அவங்கள. என்னத்தை பண்றது? எல்லாம் சொன்னா வைஜெயந்தி என் பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான். என்ன இப்படிப்பட்ட பெரிய மனுஷன், அவரோட பையனை பாருங்க இந்த மாதிரி ஆச்சாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினா. அவ என்னத்தை பண்றது? இந்த காலத்து பிள்ளைகளாம் அப்படித்தானே இருக்காங்க. என் பசங்க அப்படிலாம் இல்லை. நான் அப்படியெல்லாம் வளர்க்கல அவனுங்களை. என்னதான் அப்படி இப்படி முன்ன பின்ன அப்படி இருந்தா கூட என்ன விட்டு கொடுக்க மாட்டானுங்க. அப்பன்னா விட்டு கொடுக்கவே மாட்டானுங்க. அதுவும் மூத்த பையருக்கான இந்த சடகோப அப்பன்னா உயிரை விட்டுருவான். அவ்வளவுதான், செத்து போயிட்டான். என்ன பண்றது? இந்த வீரசேனை இந்த பையன் இடையில புத்தி கித்தி சரியில்லாம அங்க போய் தொலைஞ்சான். அவ்வளோ இவனை வளைச்சு போறதுக்கு இடலமா பண்ணி பார்த்தானுங்க. முடியலையே, ரத்த பாசம் விட்டு கொடுக்கலையே. இந்த பையன் எனக்கு நல்லா இப்ப என் கூட நிக்க. அந்த பையன் இந்த பரணாம பையன், இந்த பையன் எப்படின்னா வெட்டிட்டு வரானா வேறோட புடிங்கிட்டு வந்துருவான். அப்படிப்பட்ட பையன் இந்த பையன். வயலெல்லாம் அப்படித்தானே நான் வளர்த்து வச்சிருக்கேன் நானு. நீங்களும் ஒரே பையனாச்சும் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க. இந்த பாருங்க கடைசியில் அங்கே போய் ஓட்டிக்கிட்டான் பாருங்க. அப்புறம் பாருங்க இந்த பாருங்க இப்போ என்ன ஆகி போச்சு. நீங்க கணக்கு போட்டு கொடுக்குற அளவுக்கு வந்து போயிருச்சு. இல்ல சார், காசுக்காக மட்டும் இல்ல, கோபம், ஒரு ஆதங்கம். மகன் மட்டும் இல்ல, என் மருமகளுக்காக நிறைய செஞ்சேன். கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கோபம். அம்மா, எங்களுக்கு தெரியாதா உங்க மருமகளுக்கு சொத்து கிடைக்கணுங்கிறதுக்காக அவளை கூட்டிட்டு எங்கிட்ட ஆலஞ்சிங்க நாயா பேயா? இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. இன்னைக்கு புருஷன் வந்தவன நன்றி விசுவாசம் கூட இல்லாம அப்படியே கூட்டு போயிட்டா பாருங்க அவனை. என்னத்தை சொல்றது? ஆமா சார், அவளுக்காக என் பெத்த மக கிட்ட எவ்வளவு சண்டை போட்டிருப்பேன் தெரியுமா? அவளை என் மருமகளா நினைக்காம என் பெத்த மகளா நினைச்சேன். அதுக்காக என் மூஞ்சில கரிய பூசிட்டு போயிட்டேன் சார். ஆமா, அந்த உமா சாதாரண ஆளே இல்ல. சரியான வென புடிச்சவ, சுயநலவாதி. இவ்ளோ சப்போர்ட்டா இருந்த மாமனார் மாமியாரை விட்டுட்டு அங்க போய் உட்காந்துட்டு இருக்கா பாருங்க. அவளுக்காக என் ஸ்டேட்டஸ் விட்டு இறங்கி அந்த வீட்டுல போய் சண்டை போட்டிருக்கேன் சார். ஆனா என் பையன் வந்தது கூட அவ என்கிட்ட சொல்லவே இல்லை சார். எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு சார். நான் செலவு பண்ணி ஃபாரினுக்கு அனுப்பி அங்க தங்கறதுக்கு செலவு பண்ணி திரும்ப இங்க வரதுக்கு டிக்கெட் போட்டும் கொடுத்து இங்க வராம என் வீட்டுக்கு வராம நேரா மாமியார் வீட்டுக்கு போய் வெக்கம் இல்லாம அவங்க கடையில போய் எடுபடி வேலை பாக்குறான் சார். அந்த வீட்ல எல்லாருமே அப்படிதாங்க இருக்காங்க. எல்லாரும் அவங்க காலையே விழுந்து கிடக்கணும்னு நினைப்பாங்க. எங்க அக்கா தான், அவங்களும் சும்மாலாம் கிடையாது. எங்களையும் அவங்க பக்கம் இழுக்கணும்னு நினைச்சாங்க. அம்மா, இந்த பையன் வீரசேன பயலுக்கு கடை வச்சு தார புண்ணாக்கு வச்சு தாரேன்னு அந்த பையனை இழுத்து வச்சுட்டு வேடிக்கை காமிச்சிட்டானுல. ஆனா விட்டானே பையன் சுதாரிச்சுட்டு உதறிட்டு வந்துட்டான் பாருங்க என் பையன். மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார். அந்த நன்றி கட்டவனுக்காக நான் எதுக்கு செய்யணும்? அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு செஞ்ச செலவெல்லாம் திருப்பி கொடுங்கன்னு கேட்டுட்டு வந்துட்டேன். சரி விடுங்க, வருத்தப்படாதீங்க. அம்மா, அந்த சிவஞான பையன் என்ன சொன்னான்? நான் போனப்பா அன்னைக்கு சிவஞான அங்க இல்ல.
அந்த லிஸ்ட் அங்க கொடுத்துட்டு வந்ததோட சரி. அதுக்கப்புறம் ஒன்றும் பேசல. அந்த பயலை நம்பி எல்லாம் வேஸ்ட்டு. சரியான கல்லூரி மங்க பயல். ஒன்றும் பேசவே மாட்டானுங்க, இல்லை பேசியே கழுத்து அறுப்பானுங்க. அவனை நம்புறதெல்லாம் வேஸ்ட். எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்மகிட்ட சொல்லுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு போகிறோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு பதில் ஒன்றும் வரலன்னா நானே உங்ககிட்ட வரலான்ட்டு இருந்தேன். சரி பாருங்க, ஆனால் விட்டுடாதீங்க. பதில் வரலைன்னா உங்களுக்கு தேவையானதை செட்டில் பண்ண வேண்டியது எங்க பொறுப்பு. சரிங்க. நீங்க இதே நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. சங்க எலெக்ஷன் எல்லாம் நெருங்கி வந்துட்டு இருக்கு. உங்க உதவி எங்களுக்கு தேவை. எங்களுக்கு குணமாட இருந்து சில வேலைகளை செய்யுங்க. நானும் பசங்கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன், எல்லாம் நம்ம பக்கம் தான் இருக்கானுங்க. நீங்க எங்களுக்கு தேவையானதை செஞ்சீங்கன்னா நாங்க உங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு போறோம். என்ன சொல்றீங்க சேதுராமன்? நிச்சயமாக என்னால முடிஞ்சதை கண்டிப்பா நான் செய்யறேன். நான் அப்படியே கிளம்புறேன். என்ன சாப்பிட்டு போலாம்? இருக்கட்டுங்க, இன்னொரு நாளைக்கு வரேன். வரேங்க. வரம்மா. வரேன் தம்பி. பொருளை விற்க முடியல, வாங்க முடியல. ஆமா, விற்க முடியாதுதான். முறையா எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கற வரைக்கும் அதை வச்சு அனுபவிக்கலாமே தவிர அதை விற்கலாம் முடியாது. அப்ப இந்த மாதிரி தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வெடிக்கும். இப்ப சாப்பாடு மட்டும் தான் போடுவியா இல்ல வேற ஏதாவது? யார பார்த்து என்ன 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 பிச்சு போடுவேன். கைய ஓங்குற வேலை எல்லாம் வச்சுக்காத. அவங்க பெரியவங்கங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல. இப்போ அந்த கடைக்கு சுப்பிரமணியத்தோட உதவிதான் தேவையே தவிர உங்களோடது தேவையில்லை மாப்பிள்ளை.